بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم حين سئل أي الأعمال أفضل قال الصلاة على وقتها أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரது அன்பையும் அருளையும் பெற்ற நல்லடியார்களை அந்த சிலை நம்மையும் சேர்த்து நல்லல் புரிவானார். ஆமீன். உலக பொதுமறையை தன்னுள் ஏந்தி ஒப்பில்லாத குணப்பாடுகளை உள்ளுக்குள் பதித்து மனித சமுதாயம் என்ற பேரவையின் தலைமைத்துவத்திலே ஜொலிக்கும் வழியாக தோன்றிய உத்தம திருத்தூதர் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை அடிச்சுவடுகளை புரடாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், நல்லவர்கள், நம்மவர்கள், அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிற்கு வருகை தந்து கொண்டு இருக்கக்கூடிய, வருகை தரக்கூடிய, குறிப்பாக உலகத்திலே உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைத்து மக்களின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானம் என்றும் என்றும் விலகிக் கொண்டிருக்கட்டுமா. ஆமீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த புனிதமான ஷாபானுடைய மாதத்தில் நம்மவர்களுடைய தேவைகள், நம் பெற்றோர்கள், மனைவி மக்கள், உடன் பிறந்த சகோதரர்கள், சகோதரிகள், சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், குறிப்பாக உலகத்தில் உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைத்து மக்களுடைய தேவைகளையும் ரப்பல் ஆலமீன் முழுமைப்படுத்தி கொடுப்பாராக. வாழக்கூடிய காலம் சிறகாலம். இக்காலகட்டத்தில் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை ரப்பல் ஆலமீன் நமக்கு அளித்து, குறிப்பாக மருத்துவ செலவினங்களை விட்டும் நம்மையும் நம்மவர்களுடைய குடும்பங்களையும் பாதுகாத்து தந்துடுவானார். ஆமீன். இறுதியாக ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய அனைத்து நல்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து, வஃபில் ஆখিরাতি ஹஸனா இன்னும் மறுமையினுடைய அனைத்து நல்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து, வகீனா அதாபன் நார் நரக நெருப்பை விட்டும் எங்களை பாதுகாத்து தந்துடுவாயா. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை எல்லாம் ஒரு புனிதமான ஷாபானுடைய மாதத்தில் ரமலானை இன்னும் சில வாரங்களில் எதிர்நோக்கியவர்களாக ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றான். ஜும்மாவுடைய சிறப்பு என்ன, அதனுடைய அந்தஸ்து என்ன, அதனுடைய மகத்துவம், மகிமை என்ன என்பதை எல்லாம் உலக மக்கள் அனைத்து நபர்களும் விளங்கி வைத்திருக்கின்றோம். பெருமக்களே, அல்லாஹ் மார்க்கத்தின் கடமைகளில் ஈமானுக்கு அடுத்தபடியாக ஒரு கடமை இருக்கின்றது என்று சொன்னால், ஒரு உயர்தரமான உன்னதமான கடமையாக அல்லாஹ் ஏற்படுத்தி காட்டுவது தொழுகைதான். பெருமக்களை, இஸ்லாத்தின் 50 கடமைகள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த 50 கடமைகளில் இரண்டாவதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருப்பது இந்த தொழுகை தான். இன்றைக்கு எத்தனையோ விடயங்களை பற்றி பேசப்படுகின்றது, கேட்கப்படுகின்றது. தொழுகை என்ற இந்த இரண்டாவது கடமை இருக்கின்றது. பெருமக்களே, இன்றைக்கு உலகளாவியில் நாம் பார்க்கலாம், உலகத்தில் வாழக்கூடிய நம் சமூகம், நம் சமுதாயம் எத்தனையோ விஷயங்களுக்காக வேண்டி, நம் மார்க்கத்திற்காக வேண்டி போராடுகின்றோம், பேசுகின்றோம், கேட்கின்றோம். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஒரு கடமை உங்களிடத்திலே சரியாக பேணப்படவில்லை என்று சொன்னால், அந்த கடமை உங்களுடைய குடும்பத்திலே சரியாக பேணப்படவில்லை என்று சொன்னால், உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் என்னென்ன பிற சமுதாய விஷயங்கள் செய்தாலும்
பிற என்னென்ன விஷயங்களில் நீங்கள் ஈடுபட்டாலும், மார்க்கத்திற்கு தொடர்பு உடையதாக இருந்தாலும் சரி, இந்த தொழுகை என்ற கடமையை பூர்த்தி செய்த பிறகுதான் அடுத்த கடமை உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் என்பதாக ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். பெருமக்களே, இன்றைக்கு தொழுகை நம்மிலே எந்த அளவு அலட்சியம் செய்யப்படுகின்றது என்று சொன்னால், பயானிலே கூட எத்தனையோ இடங்களில் பயான்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. மீடியாக்களிலும் நாம் பேசுகின்றோம், கேட்கின்றோம். ஆனால் ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கைக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுகின்றனவோ அத்துணை விஷயங்களும் இன்றைக்கு இலகுவாக நம்முடைய கைகளிலே கிடைத்து விடுகின்றது. ஆனால் ஒரு பயானில் கூட இன்றைக்கு தொழுகையை பற்றி நாம் பேச ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால், பெருமக்களே, பலருக்கு, சிலருக்கல்ல பலருக்கு அதிலே அலுப்பு ஏற்பட்டு விடுகின்றது. தொழுகையைத்தானே பேசுறாங்க பெருமக்களே, ஆண்களாக இருக்கட்டும் பெண் மக்களாக இருக்கட்டும், தொழுகையைத்தானே பேசுறாங்க. ஜும்மாவில் கூட உலகத்திலே எத்தனையோ பள்ளிகள் இருக்கின்றது. அத்துணை பள்ளிகளிலும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அத்துணை பள்ளிகளிலும் ஒவ்வொரு தலைப்பும் மனித இனத்திற்கு தேவையான, மனித சமுதாயத்திற்கு தேவையான என்னென்ன விஷயங்கள் ஒவ்வொரு வாரங்களும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரையிலும் பேசப்பட்டு கொண்டுதான் இருக்கும். ஆனால் எல்லா தலைப்புகளிலும் இன்றைக்கு சமுதாயம் என்பது ஜும்மாவுடைய கடமைகளை எப்படி ஆக்கி கொண்டோம் என்று சொன்னால், இன்றைக்கு இளைய சமுதாயமாக இருக்கட்டும், அதிகபட்சமாக பெருமக்களாக இருக்கட்டும், இன்றைக்கு ஜும்மாவுடைய பயான் என்பது சாதாரண ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளாக, பொழுதுபோக்கு நிகழ்ச்சி என்று சொன்னால் அந்த அரை மணி நேரம் அல்லது 1/4 மணி நேரம் எவ்வளவு நேரம் பேசுகின்றோமோ, மனிதர்களுடைய உள்ளத்திலே இந்த விஷயங்களை கொண்டு என்ன நடக்கப் போகின்றது என்பதாக பலர்களுடைய உள்ளத்திலே, பெருமக்களே, நம்முடைய சிந்தனையில் வந்து விடுகின்றது. இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக கண்டித்தார்கள். ஒரு விஷயம் உங்களுடைய சிந்தனையில் பட்டுவிட்டது என்று சொன்னால், அந்த ஒரு விஷயத்தை கொண்டு அல்லாஹ்வுடைய பயம், தக்வா உங்களுடைய உள்ளத்திலே கவலை வந்துவிட்டது என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த கவலையை கொண்டு, அந்த தக்வாவை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய குடும்பங்களையும் மாற்றி விடுவார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமக்களை சொல்லி காட்டுகின்றார்கள். இன்றைக்கு உலகத்திலே நாம் நினைக்கலாம், நம்மிடத்தில் வேண்டுமானால் அதை ஒரு பொழுதுபோக்காக, ஒரு நேரம் கருதியவர்களாக நாம் நினைத்துக் கொள்ளலாம். பெருமக்களே, உலகத்திலே எத்தனையோ ஜும்மாக்களில் அதனுடைய சின்ன விஷயங்கள் அவருடைய சிந்தனையில் பட்டு, அந்த சிந்தனை அவருடைய உள்ளத்திலே இறங்கி அந்த குடும்பமே மாறியதாக பல வரலாறுகளை, பெருமக்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம், கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு சராசரியாக என்னவாகிவிட்டது என்று சொன்னால், ஒரு ஜும்மாவுடைய பயான் என்று சொன்னாலே இன்றைக்கு குறிப்பாக நம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியிலே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், எது கடமை கட்டமைப்பு என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடினமாக நம்மை மேற்கொள்கின்றானோ, இதை செய்யவில்லை என்று சொன்னால் நீங்கள் இஸ்லாத்தை விட்டும் தூரமாகி விடுவோம் என்பதாக, ஆக்கி விடுவோம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடுமையான வார்த்தைகளை நம்மை பார்த்து உச்சரித்துக் கொண்டிருக்கின்றானோ, இன்றைக்கு இந்த சமுதாயம் அந்த கடுமையான எச்சரிக்கைகளை, அந்த கடுமையான வார்த்தைகளை பொழுதுபோக்குத்தனமாக இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் விலகிக் கொண்டிருப்பதுதான் பெருமக்களை கவலைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அரைச்சமாவத்தன தொழுகையை பற்றி இன்னைக்கு பேசப்படுகின்றது என்று சொன்னால், அரைச்சமாவத்தனங்க அரைக்கிறாங்க. இன்னைக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் தானங்க சொல்லப்படுது, தொழுகையை பற்றி தெரியாதா? இன்னைக்கு தொழுகையை பற்றி யாருக்கு பெருமக்களை தெரியாமல் இருக்கின்றது? ஈமான் கொண்ட மக்களுக்கும் தொழுகையினுடைய சிறப்பு தெரியும், ஈமான் கொள்ளாத மற்ற மத சகோதரர்களுக்கும் தொழுகையினுடைய விஷயங்கள் என்றால் என்னவென்று தெரியும். ஆனால் அதை கட்டமைக்கக்கூடிய மக்களாக இந்த ஈமான்தாரிகள் இல்லாமல் போய்கொண்டிருப்பதுதான் மிக கவலைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இஸ்லாத்திலே நாம் பார்க்கலாம், இத்தனைக்கும் எப்படிப்பட்ட வணக்கம் தொழுகை தெரியுமா? தொழுகை என்பது எப்படிப்பட்ட வணக்கம் என்று சொன்னால், ஒரு சமுதாயம் இன்றைக்கு நினைத்துக் கொண்டிருக்கின்றது, தொழுகை இல்லாமல் எங்களுக்கு வெற்றி கிடைத்துவிடும், தொழுகை இல்லாமல் எங்கள் குடும்பத்திலே உதவி கிடைத்துவிடும்,
தொழுகை இல்லாமல் நோய்வாய் இல்லாமல் நாங்கள் என்ன செஞ்சிடலாம், உலகத்தில் வாழ்ந்துடலாம் என்பதாக தொழுகையை எதை கடமை கட்டமைப்போ சத்தியம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனுடைய நெடுவிலும் குறிப்பிட்டு காட்டுகின்றான. பெருமக்களே, அந்த கடமை அந்த கட்டமைப்பும் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் இன்றைக்கு பொதுவாக்கத்தனமாக ஆகிவிட்டது. எனவே அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், இன்றைக்கு உங்களுடைய கடமைகளில் தொழுகை என்றைக்கு இந்த சமுதாயம் பொதுமோக்காக ஆக்கிக் கொள்ளுமோ, ஏனோ தானோ என்பதாக நினைத்து கொள்ளுமோ, அந்த சமுதாயத்திலே நீங்கள் எந்த மூச்சுக்குரல் இட்டாலும் அதில் உங்களுக்கு வெற்றியை தேடி தராது என்பதாக அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனுடைய நெடுவிலும் நீங்கள் பார்க்கலாம், குர்ஆனுடைய நெடுவிலும் நீங்கள் பார்க்கலாம். பெருமக்களே, அடியார்களை பற்றி, மனித இனத்தை பற்றி குர்ஆன் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் சொல்லிக் கொண்டிருக்கின்றதோ, எந்தெந்த இடத்துல வேண்டுமானாலும் குர்ஆன் என்ன செய்து மனிதர்களை பற்றி, மனித இனத்தை பற்றி சொல்லி காட்டுகின்றது. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட வசனங்கள் மனிதர்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான். எந்த விஷயங்களில் எல்லாம் இந்த மனிதர்களை, அடியார்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொட்டு பேசுகின்றானோ அந்த இடத்துல புல்லா நீங்க பாருங்க, அகீமு ஸலாத், யுகீமுன ஸலாத், இகாமு ஸலாத். இந்த இடத்துல இந்த மனித சஞ்சலங்களை பற்றி அல்லாஹ் தொழுகின்றானோ, மனிதர்கள் இப்படி இருக்கணும், ஆண் இப்படி இருக்கணும், பெண்ணினை இப்படி இருக்கணும், உங்க குடும்பங்களை நீங்க இப்படி வாழ்க்கையை நடத்தணும், உங்க நிக்கா இப்படி இருக்கணும், மற்ற சட்ட திட்டங்களை எல்லாம் எந்த இடத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான பெருமக்களே, அந்த இடத்தில் புல்லா என்ன செய்யறான், வசனத்தை ஆரம்பிக்கும் போது அகீமி ஸலாத், யுகீமுன ஸலாத், இகாம ஸலாத், தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள், தொழுகையை நீங்கள் கடைபிடியுங்கள், தொழுகைதான் உங்களுக்கு முன் உதாரணம், தொழுகைதான் உங்களுடைய உயிர் நாடி. தொழுகை இல்லை என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை இல்லை, தொழுகை இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு ஈமான் இல்லை, தொழுகை இல்லை என்று சொன்னால் நீங்கள் முஸ்லீமே இல்லை என்பதாக பெருமக்களே குர்ஆனுடைய நெடுவிலும் இந்த மனிதர்களை பார்த்து சொல்லக்கூடிய இறைவன் கடுமையாக விமர்சனம் செய்கின்றான். சிந்தனை செஞ்சு பார்க்கணும். இன்னைக்கு அஜர்த சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னா கோபப்படுறோம். ஒரு பயான்ல என்ன இந்த விஷயத்தை சொல்றாங்க அப்படின்னு சொன்னா நம்ம கோபம். அல்லாஹ் கடுமையான வார்த்தை யூஸ் பண்றான். தொழுகையை பற்றி எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றது. திரும்ப திரும்ப ஏதோ ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லிடுறான். மனுஷனை பத்தி சொல்லும் பொழுது, ஆண்களையும் பெண்களையும் சொல்லும் பொழுது ஒரு இடத்துல அகாமு ஸலாத், அல்லது இன்னொரு இடத்துல யுகீமுன ஸலாத், அல்லது இன்னொரு இடத்துல இகாம ஸலாத். ஏதோ ஒரு இடத்துல 2 இடத்துல சொன்னாலும் பரவாயில்லை. எங்கெல்லாம் மனிதர்களை சொல்றானோ, எங்கெல்லாம் ஆண்களையும் பெண்களையும் சொல்கின்றான பெருமக்களே, அந்த இடத்துல புல்ல அல்லாஹ் உபயோகப்படுத்தக்கூடிய அத்தியாயம் என்ன? தொழுகைதான் உங்களுக்கு அஸ்திவாரம் என்ற ஒரு கட்டமைப்பை, கடுமையான வார்த்தைகளை பெருமக்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். எப்படிப்பட்ட வழக்கம் தெரியுமா? தொழுகை என்பது சாதாரணமா இன்னைக்கு மனித சஞ்சலங்களிலே, இன்னைக்கு வாலிபர்களிடத்திலே, பெரியவர்களிடத்திலே பேசக்கூடிய, கேட்கக்கூடிய எல்லார் இடத்திலும் இன்றைக்கு தொழுகை சாதாரண விடயமாக ஆகிவிட்டது. இப்ப நம்ம தொழுகிறோம், தொழக்கூடியவங்களுக்கு கூட என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அது ஒரு சாதாரண ஒரு விடயம். நினைச்ச நேரத்தில் தொழுகலாம். தொழுகை என்பது நமக்கு நேரம் குறிப்பிடப்பட்ட தொழுகை. அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு நேரம் குறிப்பிடப்பட்டுருச்சு, இந்த நேரத்தில் தான் தொழுகணும், இதற்குள்ளதான் தொழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு தொழக்கூடிய நமக்கு கூட, ஒரு சில நபர்கள் தொடர்ந்து தொழவரக்கூடிய நமக்கு கூட அதனுடைய கட்டமைப்பு என்ன செய்யறதில்லை அப்படின்னு சொன்னா சரியாக விளங்குறது இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தது முதற்கொண்டு உலகத்தில் எந்த மனித சஞ்சலங்களிலே ஆண் இணை வணக்கத்தை வணக்க மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்தானோ அந்த வணக்கசாலியாக இருக்கக்கூடிய முதல் படைப்பு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர் முதற்கொண்டு ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை கடைபிடித்த கட்டமைத்த முதல் வணக்கம் அல்லாஹ் சொல்கின்றான் தொழுகைதான். ஆனால் வேறுபட்டு இருக்கலாம். சட்டதிட்டங்கள், அந்தந்த நபிகளுக்கு கொடுக்கப்பட்ட சட்டதிட்டங்கள் வேறுபட்டு இருக்கும். சொல்லப்படுது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதலாக ஃபஜ்ருடைய தொழுகையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு கட்டமைப்பு கொடுத்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்திற்கு நமக்கு இவருடைய தொழுகை முதல் தொழுகையாக கட்டமைப்பு கொடுத்தார். அதே போன்று ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அஸர் தொழுகையை கட்டமைப்பு கொடுத்தார். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மக்ரிபு தொழுகையை கட்டமைப்பு கொடுத்தார். இப்படி ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு சட்டதிட்டங்களை கொடுத்தார். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு கடமையாக கொடுத்தது பெருமக்களை தொழுகை தான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுகளை குர்ஆனுடைய நெடுவிலும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா,
குர்ஆனிலே ஒரு நபியை பற்றி அதிகமாக பேசப்படுகிறது அப்படின்னு சொன்னா பெருமக்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி தான் அல்லாஹ் பேசுது. அந்த மூசாவை பற்றி பேசக்கூடிய இறைவன் முதலாக அல்லாஹ்வை சந்திப்பதற்காக வேண்டி அவங்க என்ன செய்யறாங்க, அல்லாஹ்விடத்துல போறாங்க. போகும் பொழுது அவங்கள்ட்ட முதல்ல பேசின வார்த்தையை அல்லாஹ் பதிவு செய்யும். இவ்வளவு விஷயங்களுக்காக வேண்டி, மக்களுக்காக வேண்டி ஈமான கொடுக்கணும், மார்க்கத்தை மக்களிடத்துல கொடுக்கணும், மார்க்கத்தை உருவாக்கணும், மக்களை சரிபடுத்தணும் என்ற நோக்கத்தில் ஒரு நபி அல்லாஹ்வை சந்திப்பதற்காக வேண்டிய அனுமதி கேட்கிறாரு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுமதி கொடுக்கிறார் பெருமக்களே. ஆனால் கொடுக்கக்கூடிய இறைவன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதலாக அல்லாஹ்விடத்துல பேசிய வார்த்தை, அவர்களிடத்துல அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, அகீமுஸ்ஸலாம் லித்திக்ரி. அகீமுஸ்ஸலாம், மூசாவே முதல்ல நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய தொழுகையை நீங்க கடைபிடிங்க. முதல் வார்த்தையா நமக்கு தான் என்ன செஞ்சிச்சு, இலகுவாக 5 வக்து தொழுகை நேரம் குறிப்பிட்டு அந்தந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு இலகுவாக கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் அதற்கு முன்னாடி தோன்றிய நபிமார்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்ன கடமை என்ன, அகீமிஸ்ஸலாத் லித்க்ரி. அல்லாஹ்விடத்துல அல்லாஹ் சொல்றான், நீங்க தொழுகையை நிலைநிறுத்துங்க. தொழுகையை நிலைநிறுத்தினாத்தான் லித்க்ரி, அப்பொழுதுதான் உங்களுக்கு என் நினைவு வரும். ஏங்க நாங்க தொழுகிறோம் எங்கள்கிட்ட அல்லாஹ்வுடைய நினைவு இல்லை, நாங்க தொழுகிறோம் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கல, நாங்க தொழுகிறோம் எங்க குடும்பத்துல நோய் தூரமா போகவே மாட்டுக்குது அப்படின்னு சொன்னா நாங்க தொழுகிறோம் பெருமக்களே. நம்மவர்களுடைய தொழுகையில என்ன இல்லை, உயிர் ஊட்டம் இல்லை, உயிரோட்டம் இல்லை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நல்லவர்களுக்கும் அல்லாஹ் சோதனையை கொடுப்பான், அது அல்லாதவர்களுக்கும் அல்லாஹ் சோதனையை கொடுப்பான். ஆனால் நல்லவர்கள் அவனுடைய கடமைகளை பூர்த்தி செய்து விட்டார்கள் என்று சொன்னால் அந்த சோதனை அவர்களுக்கு சாதனையாக மாற்றப்படும். அந்த நோய் அவர்களுக்கு என்ன செய்யும், அவருடைய பாவங்களுக்கு பரிகாரமாக ஆகும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ் சொல்லுது மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து, லித்க்ரி, நீங்கள் என்றைக்கு தொழுகையினுடைய கடமைகளை பூர்த்தி செய்கின்றீர்களோ லித்க்ரி, அப்பொழுதுதான் இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்ற ஞாபகம் வரும். இல்லைன்னா என்ன சட்டதிட்டங்களை நீங்கள் பின்பற்றினாலும் அல்லாஹ்வுடைய ஞாபகம் வராது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காமிச்சார் மூசா அலைஹிஸ்ஸலாம். குர்ஆனுடைய நெடுகிலும் நம்ம பார்க்கணும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆன் சொல்லும், ஒரு தகப்பன் இல்லாமல் என்ன செஞ்சாங்க, உலகத்திலே ஒரு ஆண் பிறக்கப்பட்டது. ஒரு ஆண் மகனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ற பெண்மணிக்கு தகப்பன் இல்லாமல் என்ன செஞ்சான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு குழந்தையை கொடுத்தான். ஊரெல்லாம் பேசிச்சு. ஊரெல்லாம் எப்படி பேசிச்சு, தகப்பன் இல்லாம ஒரு பெண்மணி எப்படி குழந்தை பெற்க முடியும், தகாத வார்த்தைகள், கொடூரமான வார்த்தைகள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், அந்த குர்ஆனுடைய வசனங்கள்ல நீண்ட ஒரு ஆயத்துல அல்லாஹ் சொல்லுவான், அப்ப அந்த குழந்தையை பேச வச்சோம். நான் தகப்பன் இல்லாம பிறந்தேன், ஆனா என்ன செய்யல, என் தாய் பத்தினி என்பதாக குழந்தை பேசிய வரலாறை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுக்கடுக்காக சொல்லி காட்டுகின்றான். சின்ன குழந்தை பேசுனது, அதுல அந்த ஆயத்துடைய தொடரில் அந்த குழந்தை பேசிக்கிட்டே வருது, ஆனா அப்துல்லா, நான் தான் அல்லாஹ்வுடைய இறைவன். இப்ப நான் என்ன செஞ்சேன், அல்லாஹ் தான் எனக்கு உயிரை கொடுத்தான், என்னுடைய தாயுடைய வயிற்றுல என்ன உயிரை ஊதுனான் என்று சொல்லக்கூடிய அந்த குழந்தை ஒரு இடத்துல சொல்லும், பாருங்க, ஒரு சின்ன குழந்தையை பேச வைக்கக்கூடிய இறைவன் அந்த குழந்தை பேசக்கூடிய வார்த்தையில் கூட தொழுகையை என்ன செஞ்சிருக்கிறான், இடம்பெற வச்சிருக்கிறான். அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறான், நீ உயிருடன் இருக்கும் காலமெல்லாம், எப்படிங்க நீ எத்தனை ஆண்டுகள் இந்த துன்யாவிலே உயிருடன் இருப்பாயோ அத்தனை ஆண்டுகளும் என்ன செய்ய, தொழுகை விட்டுறாதப்பா. யாருக்கு, அல்லாஹ் எனக்கு கட்டளை இட்டான். சின்ன பிள்ளை, மதி தெரியாத பிள்ளை, தூக்கி பால் குடிக்கக்கூடிய பிள்ளை, பெருமக்களை அல்லாஹ் பேச வைக்கிறான். நான் தான் என்ன செஞ்ச, தகப்பன் இல்லாம அல்லாஹ் தான் என்ன பெற்றான். இதான் சாட்சின்னு சொல்லி முடிச்சுட்டா போதும். அங்க மக்கள் பேசக்கூடியதற்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டா போதுமானது. ஆனா அந்த குழந்தை பேசும்பொழுதே என்ன செஞ்சிருக்கு, வௌசானி பிஸ்ஸலாத், தொழுகையே உயிருள்ள வரை நீ என்ன செய்யணும், தொழுகணும் என்பதாக அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறான் என்பதாக குழந்தை பேசியதாக பெருமக்களை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. மற்ற வணக்கங்கள் நம்ம சிந்தனை செஞ்சு பார்க்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எத்தனையோ வணக்கங்களை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறான். நோன்பு இருக்குது, ஜகாத் இருக்குது, ஹஜ் இருக்குது, எல்லா கடமைகளையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. சலாத்து மட்டும்தான் வானத்துல கொடுக்கப்பட்ட கடமை, தொழுகை மட்டும்தான். மற்ற எல்லா கடமைகளும் பெருமக்களே, நோன்பு, ஜகாத், ஹஜ் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியில இருக்கும் பொழுது அவங்களுக்கு வஹியாக கொடுக்கப்பட்ட கடமை.
ஆனால் தொழுகையை கொடுக்கும் பொழுது மட்டும்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வானத்திற்கு உயர்த்தி இந்த கடமையை கொடுத்திருக்கிறார். சிந்தனை செஞ்சு பாருங்க. ஒவ்வொரு விஷயங்களும் குர்ஆனிலே மார்க்கம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலேயும் இன்னைக்கு விஞ்ஞான ரீதியாக பெருமக்களை நாம் பார்த்தாலும் கூட பலவிதமான நுணுக்கங்கள் நிறைந்ததாக இருக்கின்றது. ஏன் அல்லாஹ் நோன்பை பூமியில கொடுத்தான், கடமையாக்கி வச்சான், நபிக்கு ஜகாத்தை பூமியில கடமையாக்கி வச்சான், ஹஜ்ஜ பூமியில கடமையாக்கி வச்சான். ஆனா தொழுகையை மட்டும் கடமையாக்கி வைப்பதற்கு நபியை டைரக்டாக என்ன செஞ்சான்? அல்லாஹ்வையே சந்திக்க வர சொன்னான். பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அக்ரபு மா யகூன் அப்துன் இலா ரப்பிஹி வ ஹுவ சாஜித். அக்ரபு மா யகூன் அப்துன் இலா ரப்பிஹி வ ஹுவ சாஜித். ஒரு அடியான் இறைவனுக்கு மிக நெருக்கமாக இருக்கும் இடம் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் உலகத்தில் ஆணாக இருக்கட்டும் பெண்மக்களாக இருக்கட்டும் அல்லாஹ்விற்கு மிக நெருங்கக்கூடிய ஒரு இடம் இருக்கின்றது என்று சொன்னால் அவர்கள் சஜிதா செய்யக்கூடிய இடம், அதாவது தொழுகையாளி என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே தான் மற்ற கடமைகள் எல்லாம் எனக்கு வஹியாக பூமியிலே கொடுக்கப்பட்டது, தொழுகையை அல்லாஹ் உயர்த்தினான் என்று சொன்னால் எந்த அடியான் தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றுகின்றானோ அவனுக்கும் இந்த பூமிக்கும் வானத்திற்கும் டைரக்டாக தொடர்பு ஏற்படுகின்றது. எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு தொழுகையை மட்டும் கடமையாக்கும் பொழுது என்னை டைரக்டாக என்ன செஞ்சான்? அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு அரிசிக்கு என்ன கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் பெருமக்களே, இன்றைக்கு நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். ஆண் மக்களும் பெண் மக்களும் மிகப்பெரிய அலட்சியம். ஆண்களும் பெண்களும் சரி, இன்றைக்கு ஒருவருக்கு ஒரு பாகுபாடு கிடையாது. இன்னைக்கு வாலிபர்களா இருக்கிறோம், பெரியவங்களா இருக்கிறோம், பெண்களாக இருக்கிறோம், பாகுபாடே இல்லை. என்னென்ன எல்லா விஷயத்துக்கும் பாகுபாடு இருக்குது. ஆனா தொழுகையினுடைய விஷயத்துல மட்டும் பாகுபாடு இல்லாம என்ன செஞ்சிருக்கிறோம்? அல்லாஹ்வை எந்த அளவு சங்கடப்படுத்தணுமோ, அல்லாஹ்வுடைய கடமைகளை எவ்வளவு என்ன செய்யணும் குறைபாடுகளாக சங்கடப்படுத்த முடியுமோ, நம்முடைய மார்க்கத்தினுடைய தொடர்புகளை அந்த அளவு என்ன செஞ்சிருக்கு. இன்னைக்கு இந்த சமுதாயம் தொழுகையினுடைய விஷயத்துல பராமுகமாக கேலி கூட்டாக இன்னைக்கு நினைச்சுக்கிட்டு எவ்வளவு பேர் இருக்கிறோம் ஊர்ல. மற்ற ஊர்களை விட்டுருங்க, நம்மளை வச்சு பேசுவோம். எத்தனை இளைஞர்கள் நம்ம ஊர்ல இருக்கோம்? சிந்தனை செஞ்சு பாருங்க. ஒரு 100 பேர் இருப்போமா, ஒரு 50 பேர் இருப்போமா, பெரியவங்க எத்தனை பேர் இருக்கிறோம்? இன்னைக்கு ஒவ்வொரு வக்தலையும் நீங்க பாருங்க, ஒவ்வொரு வக்தலையும் தக்பீர் கட்டும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் சொன்னார்கள், தொழுகையினுடைய முழு நிரப்பமான நன்மை உங்களுக்கு எப்பொழுது கிடைக்கும் என்பதாக. தக்பீர் கட்டும் பொழுது 2-3 நபர்கள் மட்டும்தான் இருக்கிறோம். 2-3 நபர்கள் தான். கெட்ட தொழுகைன்னு சொல்றது அவ்வளவு இல்லை. தொழுகை ஏதோ தக்க காரணம் இருக்குது, பெருமக்களே, தக்க காரணம் இருக்குது, வேறு விஷயம். ஆனால் எந்த ஒரு காரணமே இல்லாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன தொடக்கூடிய நாம கூட அதை சங்கடப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் மார்க்கத்தினுடைய உயிரோட்டம், உயிர் என்பதாக எந்த கடமை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னானோ, எதை கடமை இது இல்லை அப்படின்னு சொன்னா மார்க்கம் இல்லை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்களோ பெருமக்களே, அந்த தொழுகையில் இன்றைக்கு சமுதாயம் அலட்சியம் காட்டிக் கொண்டிருக்கின்றது. இந்த அலட்சியம் தான் இன்றைக்கு நம் சமூகத்திற்கு என்ன செய்து எல்லா விதத்திலும் நெருக்கடி, பொருளாதாரத்துல நெருக்கடி, குடும்பங்கள்ல நெருக்கடி, எல்லா விடயங்களிலும் பெருமக்களே நம்முடைய மார்க்கத்திற்கு நெருக்கடி. என்ன நெருக்கடி? உன்னுடைய அமல்களை, நம்முடைய கடமைகளை சரியான முறையில பெருமக்களை பூர்த்தி செய்யாத காரணம் எங்கெங்கேயோ என்று என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? கூக்குரலிட்டுக் கொண்டிருக்கின்றோம், கத்திக் கொண்டிருக்கின்றோம், போராட்டம் பண்ணி கொண்டிருக்கின்றோம். எந்த ஒரு பிரதிபலிப்பு இன்றைக்கு சமுதாயத்தில் ஏற்படுறதில்லை, ஏற்பட போவதும் இல்லை. எப்பொழுது நம்முடைய அல்லாஹ்வுடைய கடமையை பூர்த்தி செய்யாதவர் பல இடங்கள்ல, புகாரியுடைய கிதாபை நீங்க எடுத்து பாருங்க, பல இடங்கள்ல அந்த ஒரு ஹதீஸ் இடம் வரும். ஒரு முஸ்லீமுக்கும் முஸ்லீம் இல்லாத ஒரு பிற சமுதாய மக்களுக்கும் வித்தியாசம் என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னைக்கு இந்த வார்த்தை கூட நம்முடைய சிந்தனைக்கு ஒப்புமான்னு தெரியல, ஒப்பாதான் தெரியல. பெருமக்களே, தொழுகையினுடைய விஷயங்கள்ல வாலிபர்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், பெருமக்களாக இருக்கட்டும், சிந்தனை செய்து பாருங்க. எந்த விஷயத்துக்குமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடுமையான வார்த்தை என்ன செய்யல, உபயோகப்படுத்தல. தொழுகையுடைய விஷயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஃபர்க் பைனல் முஸ்லிம் வல் காஃபிர். ஒரு முஸ்லிமுக்கும் முஸ்லிம் அல்லாத பிறமத சகோதரனுக்கும் வித்தியாசம் காட்டக்கூடிய ஒரு கடமை கட்டமைப்பு இருக்கின்றது என்று சொன்னால் அது சலாத், தொழுகை மட்டும்தான். என்ன வித்தியாசம்? பிறமத சகோதரர்கள் அவங்களுடைய கடவுள்களை வணங்குவதற்காக வேண்டி அவர்களுடைய இல்லத்திற்கு கட்டிடங்களுக்கு செல்வார்கள். ஆனால் இந்த சமுதாயம் மட்டும்தான் என்ன செய்து அல்லாஹ் அக்பர் என்பதாக உலகத்தினுடைய ஒவ்வொரு முடுக்கிலும், ஒவ்வொரு
நேரத்திலும் ஒவ்வொரு நொடியிலும் அல்லாஹ் அக்பர் என்பதாக கேட்டுக்கொண்டே இருக்கின்றது. ஆனால் இந்த சமுதாயம் காதிலே விளங்கியும் விளங்காமல் என்ன செஞ்சு கொண்டிருக்குது? அலட்சியமாக அதே இடத்திலே நின்று கொண்டிருக்கின்றது. இந்த ஹதீஸினுடைய உள்நோக்கத்தை நீங்க பாருங்க. அல் ஃபர்கு பைன முஸ்லிம் அல் காஃபிர் தர்கு ஸலாம். ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் தொழுகையை விடுறது. அப்படின்னா நல்லா சிந்தனை செஞ்சு பாருங்க. அப்ப தொழுகையை விட்டவருடைய நிலைமை என்ன? அவர் குஃப்ருக்கு போயிடுவார். அதே தொடரில் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு ஹதீஸை பதிவு செய்யறாங்க. மன் தரக்க ஸலாத்த ஃபகது கஃபர. யார் வேண்டுமென்றே தொழுகையை விட்டாரோ, மன் தரக்க ஸலாத்த, வேண்டுமென்றே யார் தொழுகையை விட்டாரோ ஃபகது கஃபர, அவர் என்ன செஞ்சார்? குஃப்ருக்கு போயிட்டார். குஃப்ர்னா என்ன? இஸ்லாத்தினுடைய மார்க்கத்தை விட்டும் தூரமாக போய்விட்டார். தெளிவாக என்ன செய்யறாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை பதிவு செய்யறாங்க. யார் அல்லாஹ் பாதுகாக்கணும். அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொழுகக்கூடியவர்களுக்கும் சொன்னாங்க, அவ்வளு மா யுஹாஸபு பிஹில் அப்து, அவ்வளு மா யுஹாஸபு பிஹில் அப்து மின் அமலி ஸலாத். தொழுகையை சரியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. நீங்க அவ்வளவு தக்பீர்ல நேரம் இல்லை, ஒரு என்ன செய்வது, நிர்பந்தமான சூழ்நிலைமை, வெளியில போயிட்டு வர்றோம், ஆனா நேரம் இருந்தும் நீங்கள் அவ்வளவு பத்துல தொழுகலன்னு வைங்க, அந்த தொழுகை முழுமையாக நிரப்பமாக. அப்படின்னா என்ன? ஆரம்ப நேரத்திலேயே தொழுகை எப்பொழுது நம்மளுக்கு தக்பீர் கட்டப்படுதோ அப்பொழுதே நம்ம என்ன செஞ்சிடணும்? இமாமுடன் சேர்ந்துடும். யார் என்ன செஞ்சாங்க? தொழுகை சரியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதல்ல கியாமத் நாள்ல கேட்கப்படக்கூடிய முதல் கேள்வி தொழுகையை பற்றி தான். எத்தனையோ உலகத்துல விஷயங்கள் இருக்கு, மனிதர்களுக்கு, சமுதாயத்திற்கு, எந்த தேவைகளையும் அல்லாஹ் கேட்க மாட்டான். முதல்ல தொழுகை சரியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா என்னங்க? எல்லாம் சரியாக ஆகும். தொழுகை சரியில்லை, தொழாதவங்களும் இருக்கிறோம், தொழுகக்கூடியவங்களும் இருக்கிறோம். நம்முடைய தொழுகையில உயிரோட்டம் இல்லை, தொழுகை சரியில்லை அப்படின்னு சொன்னா நீங்கள் உலகத்திலே செஞ்ச எந்த அமலும் சரியாக இருக்காது, ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரே ஒரு விஷயம், ஹஸரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு முறை போய் நான் கேட்டேன், அமல்கள்ல சிறந்தது உலகத்துல மனிதர்களை படைச்சிருக்கிறான், அல்லாஹ் படைச்சிருக்கிறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார சொல்லலாம், அமல்கள்ல சிறந்தது என்ன அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸலாத்து அலா வக்தி. தொழுகையே அதனுடைய ஆரம்ப நேரத்தில் யார் தொழுகிறாங்களோ அதுதான் இஸ்லாத்தில் சிறந்தது, அமல்களில் சிறந்தது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட என்ன செஞ்சாங்க? பதில் கொடுத்தாங்க. அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையை ஹஸரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. அதே நேரத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை எல்லாம் நல்வழிப்படுத்துவதற்காக வேண்டி ஒவ்வொரு மக்களிடத்திலும் தாவா செய்வாங்க. மார்க்கத்தின் பக்கம் வாங்க, மார்க்கத்தில் இதுதான் சரியான முறை, ஒவ்வொரு விஷயங்களும் அல்லாஹ் எதை வகியாக நபிக்கு கொடுத்தானோ அந்த வகியை என்ன செய்வாங்க? மக்களிடத்தை சொல்லுவாங்க. சில மக்கள் பிற மத சகோதரர்கள் சொல்லுவாங்க, நாங்கள் இஸ்லாத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் சில சட்டங்களை உங்கள்கிட்ட வைக்கிறோம், முன்வைக்கிறோம், அதற்கு நீங்க ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா நாங்க என்ன செஞ்சிடறோம்? இஸ்லாத்துக்குள்ள உள்ள நுழைஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே பார்த்துக்கிறோம், சரி முதல்ல நீங்க என்ன செய்யுங்க? கலிமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு கூட்டம், சக்கீப் என்ற ஒரு கூட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்லிச்சு, நாங்க இஸ்லாத்துக்கு வர்றோம், நாங்க சொல்லக்கூடிய சட்டங்களுக்கு நீங்க என்ன செய்யணும்? அடிப்படைஞ்சீங்க அப்படின்னு சொன்னா நாங்க உள்ள நுழைஞ்சிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கிட்டாங்க. முதல்ல சொன்னாங்க, நீங்க தற்பாதுகாப்புக்காக வேண்டி போரிடும் பொழுது எங்களுடைய மக்களிடத்துல போரிடுறீங்க, எங்க மக்கள் என்ன செய்யறாங்க? இஸ்லாத்துக்கு எதிராக உங்களை கொலை செய்ய வர்றாங்க, அப்போ நீங்க என்ன செய்வீங்க? எதிர்த்து நிற்பீங்க. அந்த எதிர்த்து நிற்கும் பொழுது எங்களை நீங்க என்ன செய்யக்கூடாது? அந்த இடத்துல கூப்பிடக்கூடாது, நாங்க ஒதுக்கிடுவோம். இதற்கு நீங்க ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்கிட்ட அந்த சக்கீப் கூட்டத்தை சேர்ந்த மக்கள் கேட்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பரவாயில்லை, உங்களை நான் கூப்பிட மாட்டேன், முதல்ல என்ன செஞ்சிருங்க? இஸ்லாத்துக்கு வந்துருக்கு. ரெண்டாவது ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க, ஜக்காத்தை கணக்கு பார்த்து கொடுக்கணும். ஒரு முஸ்லிமுடைய சட்டத்திட்டங்கள் என்ன, ஜக்காத்துடைய விஷயங்கள் அதை பேசணும்னு சொன்னா அது ஒரு நீண்ட இது, அது ஒரு தலைப்பாக பேச வேண்டியது இருக்குது. இப்போ ஜக்காத்தை எந்த காரணத்தை கொண்டு எங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? வசூல் செய்யக்கூடாது. நாங்கள் ஜக்காத்தை கொடுக்க மாட்டோம். இஸ்லாத்துல கடமையாக இருந்தாலும் கூட நாங்கள் ஜக்காத்து கொடுக்க மாட்டோம். இதற்கு நீங்க சரி அப்படின்னு சொன்னா நாங்கள் இஸ்லாத்துக்கு வந்துடுவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பரவாயில்லை, நீங்க இஸ்லாத்துக்கு வாங்க, ஜக்காத் உங்கள்கிட்ட நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? கேட்க மாட்டோம். இப்படி அந்த கூட்டத்தார் வரிசையாக சில கடமைகளை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? சொல்லிக்கிட்டே வர்றாங்க. கடைசியாக சொன்னார்களாம், எங்களுக்கு சுஜூது செய்யறது பிடிக்காது, ருக்கு செய்யறது பிடிக்காது, அதனால நாங்கள் இஸ்லாத்துக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னா நாங்கள் தொழ மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. பெருமக்களை சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் சமுதாயம்.
ஜகாத்தை பரவாயில்லைன்னு சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், போர் செய்ய பரவாயில்லைன்னு சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரிசையாக இந்த தொழுகையினுடைய விஷயம் வந்த பொழுது ருக்கு எங்களுக்கு பிடிக்காது, சுஜூத் எங்களுக்கு பிடிக்காது, நாங்க தொழக மாட்டோம், இதற்கு நீங்க சம்மதம் செய்தால் சரி என்று சொன்னா நாங்க இஸ்லாத்துக்கு வந்துருவோம் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க நீங்க இஸ்லாத்துக்கு மாறா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன் ஒரு மனிதன் தொழுகை இல்லை அப்படின்னு சொன்னா அவன் இஸ்லாத்துல இல்ல. நீங்க தொழுகை இல்லாம எப்படி இஸ்லாத்துக்குள்ள நுழைய முடியும்? சொல்லிட்டு சொன்னாங்க லா கைர ஃபீ தீனி லைஸ ஃபீ ருகூஇ வ சுஜூதி. தீனுடைய சிறப்பு என்ன தெரியுமா? ஒரு முஸ்லிம்டா யார் தெரியுமா? ஒரு ஈமான்தாரிடா யார் தெரியுமா? யாருடைய சுஜூத் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல படுதோ, யாருடைய ருக்கு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல படுதோ, ஆக யாருக்கு தொழுகை இருக்குதோ அவர்தான் முஸ்லிம், இஸ்லாமியன். எனவே நீங்க என்ன செஞ்சாங்க, உங்கள்ட்ட எல்லா சட்டத்திட்டங்களையும் நான் ஏற்றுக்கொள்றேன். என்னைக்கு நீங்க தொழுக மாட்டோம்னு சொன்னீங்களோ நீங்க இஸ்லாத்துக்கு வர வேணாம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூர எரிஞ்சிட்டாங்க. பெருமக்களை சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இந்த சம்பவத்தை இன்னைக்கு நம்முடைய சமுதாயம் எல்லா விஷயங்களும் என்ன செய்து ஈடுபடுது. ஆனா இன்னைக்கு தொழுகையை பொதுபோக்காக நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். நீங்க தொழுகை இல்லை, அவருக்கு இஸ்லாத்துடைய பங்கே இல்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வும் சொல்றான், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப தொழுகை இல்லட்டா இஸ்லாத்துல இடமே இல்லைன்னு சொல்லும் பொழுது அப்புறம் நம்ம என்னக்கான முஸ்லீம்? சிந்தனை செஞ்சு பாருங்க. நம்ம என்ன முஸ்லீம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹிதாயத்தை கொடுக்கணும். பெருமக்களே, ரமலான் நெருங்கி கொண்டிருக்கின்றது. எல்லாத்துக்கும் தேவை இருக்குது. உலகத்துல மனிதர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தேவை உள்ளவர்களாகத்தான் ஆகியிருக்கிறான். எல்லாத்துக்குமே தேவை இருக்குது. ஆனால் அதனாலதான் வக்துகளை என்ன செஞ்சிருக்கிறான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுருக்கி கொடுத்திருக்கிறான். ஒவ்வொரு வக்திலையும் ஒரு நேரம் தொடர்படியாக நம்மளுக்கு கடமையை கொடுக்கலையே. தொடர்ந்து நீங்க தொழுதுகிட்டே இருங்கன்னு சொல்லலையே. தொடர்ந்து நீங்க பள்ளியிலே இருங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லல. உடைய கடமைகளை பூர்த்தி செஞ்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க பறந்துருங்க. ஜிம்மாவுடைய சூறாவே அப்படித்தானே நம்மளுக்கு சொல்லுது. ஃபைதா புலியத்தி ஸலாத்து ஃபந்தஷிரு ஃபில் அர்தி. தொழுகை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா நீங்க நடங்கன்னு கூட அல்லாஹ் சொல்லல. ஃபந்தஷிரு, ஓடுங்க, பறந்துருங்க உங்களுடைய ரிஸ்க்கை தேடி அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவான். பெருமக்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விளங்க அவன்தான், விளக்கத்தை கொடுக்கிறவன் அவன். சொல்லக்கூடிய கடமைகளும் கேட்கக்கூடிய கடமைகளும் ஈமான்தாரியாக இருக்கக்கூடிய நமக்கு இருக்குது. ஆனால் அதற்கு விளக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அல்லாஹ்விடத்தில் இருக்குது. நாம் அதை சரியாக புரிஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கும். யாரும் சொல்லி யாரையும் திருத்த முடியாது. நீங்க என்னதெல்லாம் சொல்றீங்க, அவங்க தொழுகை வந்துட போறாங்களா? நிச்சயமாக வர முடியாது. நீங்க எவ்வளவு தினம் பயான் பண்ணாலும் சரி, பெரும் பெரும் மக்களை கூட்டு வந்து பயான் பண்ணாலும் சரி, தொழுகை நம்மளால வச்சிட முடியுமா? நம்மளால வச்சிட முடியாது. பெருமக்களே, ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் ஒரு அடியானை பெண்களாக இருந்தால் முஸல்லாவை நிறுத்த முடியும், ஆண்களாக இருந்தால் பள்ளிக்குள்ளே கொண்டு வர முடியும். அல்லாஹ் நினைக்க வேண்டும் என்று சொன்னால் அடியாராக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய சிந்தனையில் அல்லாஹ் கொடுத்த கடமை தொழுகை என்றால் நாம் முஸ்லீமே இல்லை அப்படின்னு சொல்லி எந்த மனிதர்கள் நினைப்பார்களோ அவர்கள் மட்டும்தான் பள்ளிக்குள் நுழைய முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வாய்ப்பை நம்ம எல்லோருக்கும் கொடுப்பானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.